grammatical வேக்கு குட் பை சொல்லிட்டு practical வேல இங்கிலீஷ் லேர்ன் பண்ணலாமா? Hello everyone, welcome back to my channel Priya's English World. Today in this video we are going to learn about another beautiful concept. Not only it's beautiful, it's very useful for your English communication skill. Okay, இந்த வீடியோல நம்ம என்ன கத்துக்க போறோம், என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோ அதை சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே கெஸ் பண்ணுங்களேன். ஓகே, நான் க்ளூ கொடுக்குறேன். Now I'm going to ask a question to you. First one பாத்தீங்க அப்படின்னா, can you speak English? Can you speak English? உங்களால இங்கிலீஷ் பேச முடியுமா? உங்களால இங்கிலீஷ் பேச முடியுமா? சோ இதுக்கான ஆன்சர் நீங்க என்ன சொல்வீங்க? Yes, I can speak English. Yes, I can speak English. கண்டிப்பா என்னால இங்கிலீஷ் பேச முடியும். என்னால இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு சொல்வீங்க பாத்தீங்களா? சோ ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் கேக்குறப்போ உங்களால முடியுமான்னு கேட்டேன். நீங்க எனக்கு ஆன்சர் பண்றப்போ முடியும் அப்படின்னு ஆன்சர் பண்ணீங்க. So I hope that you have guessed what concept we are going to see today's video. நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தாங்க. இந்த வீடியோல நம்ம can முடியும் and முடியுமா, சோ கேனோட யூசேஜ் தான் பார்க்க போறோம். முடியும் சொல்லிட்டேன், அது வந்து ஒரு சென்டென்ஸ். முடியுமான்றது ஒரு கொஸ்டின் டைப். சோ அது எப்படி நம்ம பிராக்டிக்கல் வேல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டோட லேர்ன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பாப்போமா? லெட்ஸ் பிகின் வித் can. canனா என்ன? தமிழ்ல நம்ம அதை முடியும் அப்படின்னு சொல்லுவோம். முடியும்னா என்ன? திறன், எபிலிட்டிய டினோட் பண்ண யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. நார்மல் ஒரு இங்கிலீஷ் வார்த்தை தான் can. சோ நம்ம எப்பெல்லாம் நம்ம முடியும் சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள், என்னால பேச முடியும், I can speak. என்னால பாட முடியும், I can sing. அவனால டான்ஸ் ஆட முடியும், he can dance. சோ எங்கெல்லாம் நம்ம முடியும் நம்மளுடைய திறனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றோமோ அங்கெல்லாம் நம்ம can யூஸ் பண்ணி பேசணும். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, முடியுமா, உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடியுமான்னு ஒரு கொஸ்டின் கேட்க எப்படி can யூஸ் பண்ணலாம்? முடியும் முடியுமா ரெண்டுக்குமே ஒரே வேர்ட் தாங்க, can. சோ இப்போ நம்ம எப்படி அதை கொஸ்டினா கேட்கலாம்? என்னால பேச முடியும், I can speak. இதுவே என்னால பேச முடியுமா, can I speak? Can I speak? நான் உங்களை கேட்கிறேன், can you speak English? Can you speak English? அதுக்கு நீங்க என்ன ஆன்சர் சொல்வீங்க? Yes, I can speak English. என்னால இங்கிலீஷ் பேச முடியும். இத நார்மலா பிராக்டிக்கலா யூஸ் பண்ற மாதிரி கத்துக்குங்க. விட்டுட்டு can பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் V1 verb பிளஸ் ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி தான் வந்து can யூஸ் பண்றப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா கத்துப்போம். பட் when it come to speak in English, we confuse a lot. நம்ம நிறைய கன்ஃபியூஸ் ஆயிடும். நம்ம வந்து அப்ப வந்து நம்மளால சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து கரெக்ஷன் பண்ணி பேசுறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. சோ நீங்க லேர்ன் பண்றப்போ இந்த மாதிரி லேர்ன் பண்றீங்க. I can speak English. Can you speak English? Can he dance? He can dance. இப்ப நம்ம ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ நடந்து போயிட்டு இருக்கோம். நடந்து போற வழியில ஒரு பூ வந்து பூத்து குலுங்குது. அந்த பூ பார்த்த உடனே மோஸ்ட்லி கேர்ள்ஸா இருந்தாலும் சரி பாய்ஸா இருந்தாலும் அதை வந்து அது அட்ராக்ட் ஆகி அதை வந்து பறிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த ஃபிளாரை வந்து பறிக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இப்ப நம்ம கேட்கிறோம் நம்ம ஃப்ரெண்டு, உன்னால பறிக்க முடியுமா? Can you pluck this flower? Can you pluck this flower? Or else நம்ம இதை வந்து இதுவே ஒரு பொண்ணை பார்த்து கேட்கிறோம் அப்படின்னா, can she pluck this flower? அவளால பறிக்க முடியுமா? ஓகே, இப்போ நம்ம ஸ்கூல்ல வந்து டூர் கூட்டிட்டு போறாங்க. சோ கண்டிப்பா நம்ம வந்து பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். பேரண்ட்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அம்மா கிட்ட ஈஸியா பெர்மிஷன் வாங்கிட முடியும். பட் அப்பா கிட்ட அவ்வளவு ஈஸியா பெர்மிஷன் கிடைக்காது, அவ்வளவு ஈஸியா கன்வின்ஸும் பண்ண முடியாது. சோ நம்ம அம்மா கிட்ட வந்து எப்படியாச்சும் சொல்லுவோம், நீங்க வந்து அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா ஓகேன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இந்த கொஸ்டின் கேட்போம், என்ன அப்படின்னா, can you convince him? Can you convince him? உங்களால அவரை கன்வின்ஸ் பண்ண முடியுமா, உங்களால அவரை கன்வின்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ஆனா அம்மாக்கு அது கை வந்து கலல. சோ அம்மா என்ன சொல்வாங்க? Yes, it's a piece of cake for me. Yes, it's a piece of cake for me. அது ரொம்ப ஈஸி, அதெல்லாம் நான் கன்வின்ஸ் பண்ணிடுவேனே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த வீடியோல நீங்க கான்செப்ட் மட்டும் கத்துக்க போறது இல்லைங்க, ஒரு இடியமும் கத்துக்க போறீங்க. இந்த இடியமை நான் ஒரு 2 times யூஸ் பண்ணிருப்பேன். அந்த இடியம் கண்டுபிடிச்சிங்களா? இடியம் என்ன அப்படின்னா, a piece of cake. A piece of cake. What is mean by a piece of cake? Very easy. So a piece of cake அப்படின்னா என்ன? Very easy, very simple. So இதுக்கப்புறம் நீங்க எங்கயாச்சும் வந்து very easyன்னு சொல்றீங்க அப்படின்னா, instead of using very easy, you can incorporate this idiom, a piece of cake. So இந்த வீடியோல நீங்க ஒரு நியூ vocabularyயும் லேர்ன் பண்ண போறீங்க. என்ன அப்படின்னா, இப்ப நான் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணேன். You can incorporate this idiom, which means this beautiful idiom, a piece of cake. So incorporate na enna? What is mean by incorporate? Incorporate na enna அப்படின்னா include,
சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, இன்க்ளூட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இன்க்ளூடோடைய ரீப்ளேஸ்மெண்டான வேர்ட் தான் இன்கார்பரேட். இன்கார்பரேட்டும் இன்க்ளூடும் சேம் வேர்ட் தான். ஐ இன்கார்பரேட் ரீடிங் அண்ட் ரைட்டிங் இன் மை இங்கிலீஷ் ஜேர்னி. ஸோ என்னோட இங்கிலீஷ் ஜேர்னில நான் ரீடிங்கும் ரைட்டிங்கும் சேர்த்துக்கிட்டேன், இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். So it useful for me. It useful for my English journey, especially for my English improvement. I incorporate 2 simple habits in my English journey, which is reading and writing. If you incorporate these 2 simple habits in your English journey, you also become fluent in English very soon. So இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் as usual fact தான், ரியலிஸ்டிக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். So incorporateனா என்ன, இன்க்ளூட் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் பீஸ் ஆஃப் கேக்னா என்ன, வெரி ஈஸி. ஸோ இடியமும் கத்துக்கிட்டீங்க, வேர்டும் கத்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம கேன் முடியும், கேன் வச்சு கொஸ்டின் கேட்க முடியுமா, எபிலிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ற கான்செப்டும் இந்த வீடியோல கத்துக்கிட்டோம்.